அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன் பாருங்கள், அம்மா விட்டுட்டு போயிடுச்சு பூனைக்குட்டியன்னு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன். அவங்க அம்மா விட்டுட்டு போயிடுச்சு 2 குட்டிங்களை அப்படின்னு நான் போட்டிருப்பேன். அது விட்டுட்டு போச்சா, அது இருக்குதா உயிரோட, அந்த அவங்க அம்மா செத்துச்சான்லாம் தெரியல. ஆனால் அந்த 2 குட்டிங்களை நான் எப்படி காவந்து பண்ணுறேன் தெரியுமா? தினம் இது மாதிரி 2 தான். அப்போ கை குழந்தையா சின்ன குட்டியாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் வளர்ந்துச்சு. ஜெமினியில் காட்டுவாங்க பாருங்கள், ஜெமினி சிம்பிள் அந்த மாதிரி உக்காந்துங்கிறது பாருங்கள் 2ம். பத்தியா எப்படி உக்காந்துக்கிறாங்க பாருங்கள். இங்கே தான் வாழறாங்க. இது அவங்களுக்கு அந்த பெட்டி தான். அது மேலே மழை பெஞ்சா உள்ள இதில் தூக்கி விட்ருவேன் உள்ள. இப்போ மழைக்கு வெயில் படாமல் இருக்க இது போட்டு வச்சுக்கிது. இதுங்களை காவந்து பண்ணுறோம். அது அந்த பக்கம் ஏறி அந்த மாடியில் போய் அவங்க வீட்டில் விளையாடிட்டு வரோங்க. இதை விட்டு கீழே இறங்குறது கிடையாது. மழை பெஞ்சா அது இந்த பக்கம் ஒரு சின்ன ரூம் இருக்குது, அதில் விட்டுருவேன். என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டுக்குள்ளே இட்டுன்னு போக முடியல. ஆனால் ஜாலியாக இருக்காங்க, பாலகெல்லாம் குடிச்சிக்கின்னு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு இவங்களை தூக்கி எப்படி அவங்களே இறங்கி ஓடணும். நம்ம எங்கேயும் விடக்கூடாது, பாவம். அதனால் அப்படியே வச்சுங்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பொழுதும் இதுங்களை காவல் காத்து வச்சுக்கின்னு இருக்கேன். வீட்டுக்குள்ளே விட முடியாது. இதோ பாருங்கள் எங்கள் பப்பி, இதை பற்றியா ரெடியாக வாலாட்டின்னு இருக்காரு. கடிக்குமா கடிக்காதான்னு தெரில, ஆனால் கடிக்காது. ஆனால் அதுங்கக்கிட்ட ஒரு பூனை வந்தால் கூட கத்துது இங்கே இருந்துக்குன்னு. இந்த அதுங்களுக்கு வைக்கிற சாப்பாடு, இதில் இருக்கிற கிண்ணத்தில் இருக்கிற சாப்பாடெல்லாம் அந்த வெளியே பெரிய பூனைங்க சாப்பிட்டு கொடுத்து அதுங்க அங்கே வந்தால் போதும், இவர் ஒரே இந்த கேட்டை போட்டு ஆட்ட வேண்டியது, உடைக்க வேண்டியது, ஆளாட்டி அதுங்களை பார்த்துக்குது. ஆனால் உள்ளே விட பயமாகுது. ஏன்னா பப்பி குழந்தையிலேருந்து இந்த ஊசி, என்ன ஊசி அது, அந்த நோய் தடுப்பு ஊசி, அந்த என்னமோ ஒன்று சொல்கிறாங்களே மறந்துட்டேனே, அதெல்லாம் போட்டு வளர்த்துக்கின்னு இருக்கோம். தடுப்பூசியெல்லாம் வருஷம் போடுறோம். இப்போ இந்த குட்டிங்களுக்கு அது எங்கள் தெருலேருந்து பாவம் அவங்க அம்மா கொண்டாந்து போட்டு பிடிச்சி, அதுங்களுக்கு இருக்கல அந்த நோய். நம்ம வீட்டுக்குள்ளே வச்சா இந்த பப்பி கடிச்சிக்கு விளையாட்டு கூட பல் பட்டுதுன்னா வந்துடும். அதனால் பப்பி மட்டும்தான் வச்சுக்க முடியும் நம்ம இந்த வீட்டில். இதுங்க பாவம் வளர்ந்ததுன்னா அதுங்க ஓடிடும். அதுங்க இனத்தோட இன்னும் கொஞ்சம் வளர்ந்து அந்த எகிரி குச்சி செவுரி ஏறி குச்சி ஓடுற மாதிரி இருந்தால் ஓடிடுங்க. அவங்க அம்மாவை தான் காணா போச்சு, எங்கன்னே தெரிலங்க. எங்கே போச்சு, ஒரு மாதம் ஆச்சு அது. ஆனால் சொல்கிறாங்க அது இல்லை, அதுக்கு அது செத்துட்ருக்கோன்றாங்க. உயிரோட இருந்தால் ஒரு தாய் எப்படிங்க குழந்தைய விட்டு இருக்கோம்? இருக்காதுல்ல. பிராணிங்களுக்கெல்லாம் ரொம்ப அன்பு அதிகம், கவுடு சூது இல்லாத அன்பு இல்லை. குட்டிங்களை விட்டுட்டு எப்படி போவோம், பாவம். அதான் அதுக்கு ஏதோ ஆயிட்டுக்குது. இதுங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்குறாங்க. மழை வந்தால் குடுன்னு தூக்கின்னு இந்த கீழே ஒரு ரூம் இருக்குது சின்னதாக, அதில் விட்றது. அதுலேயே அடுத்த நாள் கொண்டாந்து இங்கே விட்றது. அந்த பெட்டி ரெடி பண்ணி வெயிலில் போய் அதுங்க நிழலில் படுக்கிற மாதிரி தான். இப்போ கொஞ்சம் அந்த செவுறு ஏறுதுங்க, அந்த பக்கத்து வீட்டு மாடி, அது அந்த பால்கனி, அதில் போய் விளையாடுது. ஆனால் அவங்க கூட நல்லவங்க, பாவம். எல்லாம் அதுங்களுக்கு போச்சுன்னா என்னக்கா தெரியுமா, சிக்கன் கேட்குதுங்க, மீன் குழம்பு கேட்குதுங்க, பால் ஊற்றினா கூட குடிக்க மாட்டேங்குதுங்க. தினம் முட்டை சோறு அது கேட்குதுங்க. அதையே நம்ம போட்டு வளர்த்துட்டா கொடுக்குறேன் தான் நான். சிக்கன் செய்யும்போது சிக்கன் எடுத்து வச்சு கூட 2 வேளை, மீன் எடுத்து வச்சு கூட மறுநாள் போடுறேன். அவங்களும் நல்லா போடுறாங்க. எப்படியோ சீக்கிரம் வளர்ந்து அதுங்க பாவம் அதுங்க வெளியே போய் காப்பாற்றிக்கிற அளவுக்கு ஓடி ஒரு செவுறு ஏறி அதுங்க நாய் திருத்துச்சுன்னா ஓடி ஏறி குதித்து தப்பிச்சிக்கிற வரைக்கும் அதுங்க காவந்து பண்ணணும் நம்ம. இப்போயே இந்த சின்ன செவுறு அது பால்கனி மேலே அவங்க வீட்டு மேலே ஏறுதுங்க. ஆனால் இந்த பக்கம் கீழே படிக்கட்டில் குச்சிட்டா யார தெரியல, கத்திங்க கிடக்குதுங்க. இந்த பப்பி குரல் கொடுக்கும் எனக்கு, அதுங்க கத்திச்சுன்னா நான் தூக்கி மேலே விடுவேன். இப்படி தான் அதுங்க காலம் போகுது. ஒரு மாதம் ஆகிப்போச்சு. இப்போயே பரவாயில்ல, இன்னும் ஒரு 10 நாள் இருந்தால் போதும். அதுங்க எப்படியோ காப்பாற்றின்னு வர்றேன் நானும்.